சின்ன மருமகள்ல அடுத்து நடக்க போதுன்னு வாங்க பார்க்கலாம். ராஜாங்கம், சேது, தமிழ்ச்செல்வி 3 பேரும் காட்டுக்குள்ள அந்த வண்டு கழிக்கான பச்சளை மருந்தை தேடி போய்கிட்டு இருக்காங்க. அங்கேதான் பார்த்தா போஸ் அடி ஆட்களோட ரெடியா இருக்கான். இந்த மாதிரி ஊருக்குள்ள வண்டு வந்ததுக்கான காரணமே போஸ் தான். ஒரு காட்டுக்குள்ள ஒரு மலை பகுதியில அந்த இடத்துல மட்டும்தான் இந்த வண்டுகள் ரொம்ப பயங்கரமாகவும் அதிகமாகவும் இருக்கும். இதை தெரிஞ்சுக்கிட்ட போஸ் சிறுமலன்ற கிராம பகுதிக்கு சுற்றுலாக்காக நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி ஏற்கனவே போஸுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறோம். போஸ் அந்த ஊரை பற்றி விசாரிக்கையில் அந்த ஊருக்குள்ள இந்த மாதிரி வண்டை கிளப்பி விடுறதுக்கு நிறைய ஆட்கள் இருக்காங்க. அந்த வண்டெல்லாம் ஊருக்குள்ள வந்துச்சுன்னா கடிபட்டு நிறைய பேர் இறக்கவும் செஞ்சிருக்காங்க. அந்த கடி தாங்க முடியாம அந்த கடிக்கான மருந்தை தேடி காட்டுக்குள்ள போய் நிறைய பேர் தொலைஞ்சும் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான விஷயத்த பார்த்தா இங்க போஸ் தெரிஞ்சு வச்சிருப்பா. அந்த மலைப்பகுதியில் இருக்க அதிகமான வண்டுகளை எப்படியாவது ஊருக்குள்ள கிளப்பி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு போஸ் பார்த்தா அந்த வண்டுகள் அதிகமாக இருக்கிற இடத்துக்கு ஒரு தீப்பந்தத்தோட போய் தீ மூட்டெல்லாம் போட்டு அந்த வண்டை பார்த்தா நல்லா கூட்டை கிளச்சி விடுற மாதிரி கிளச்சி விட்டுருவான். கிளச்சி விட்டதுனால அந்த வண்டெல்லாம் பார்த்தா ஊருக்குள்ள புகுந்துரும். ஊருக்குள்ள புகுந்த வண்டு எல்லாம் பார்த்தா ஊர் மக்கள்லாம் கடிச்சு பயங்கரமா தாக்கிரும். பத்தாவதுக்கு அந்த ஊருக்கு சுற்றுலா வந்த ராஜாங்கம் குடும்பத்துல இருக்கிற மற்ற ஆட்கள் எல்லாத்தையும் பார்த்தா வண்டு சும்மா தாறு மாறா கடிச்சு வச்சிரும். எல்லாருக்கும் வலி தாங்க முடியாம அங்கே வலிக்குது, இங்கே வலிக்குது, எரியுதே, தலை வலிக்குது, தலை சுத்துது அப்படின்னு சொல்லி எல்லாரும் புலம்பிக்கிட்டு இருப்பாங்க. சில பேர் வலி தாங்க முடியாம பார்த்தா மயங்கி கீழவே விழுக ஆரம்பிச்சிருவாங்க. இதுக்கான ஒரே மருந்து காட்டுக்குள்ள போய் அந்த பச்சளை செடியை தேடி அந்த பச்சளை கஷாயத்தை குடிச்சா மட்டும்தான் அந்த வண்டுக்கடியில இருந்து தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்குள்ள ஒரு ஐதீகமும் இருக்கு. அந்த மருந்தை தேடிதான் தமிழ்ச்செல்வி, சேது, ராஜாங்கம் 3 பேரும் காட்டுக்குள்ள போய்கிட்டு இருப்பாங்க. காட்டுக்குள்ளே வச்சு ராஜாங்கத்தோடைய கதையை முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போஸ் அடியாட்களோட ரெடியா காட்டுக்குள்ள காத்திருப்பான். சேது, தமிழ்ச்செல்வி, ராஜாங்கம் 3 பேரும் கையில தீப்பந்தத்தோட அந்த பச்சளை செடியை தேடிக்கிட்டு இருப்பாங்க. திடீர்னு பார்த்தா ஒருத்தன் பின்னாடி இருந்து வந்து ராஜாங்கத்தை பார்த்தா கழுத்தை நெரிச்சு கயிறை வச்சு கழுத்தை நெரிக்க ஆரம்பிச்சிருவான். இங்க பார்த்தா ராஜாங்கம் சத்தம் முழுக்க முடியாம பக்கத்துல இருக்க செடி கட்டையெல்லாம் தூக்கி வீசுவாரு. இதை பார்த்தா திரும்பி சேது பார்த்துருவாரு. அப்பா அப்படின்னு சொல்லிட்டு வேகமா பார்த்தா சேது பதறி ஓடி வருவாரு. அவனுங்கெல்லாம் போட்டு சேது போட்டு பயங்கரமா அடிப்பாரு. அங்கே பார்த்தா ஒரு பயங்கரமான சண்டை காட்சி நடக்குது. சேது போஸோடைய ஆட்களை போட்டு அடிக்கவும் போஸோடைய ஆட்கள் சேதுவை அடிக்கவும் இதுல தமிழ்ச்செல்விக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. என்ன நடக்குதுங்க, யாரு நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்க தமிழ்ச்செல்வி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ராஜாங்கத்தால எதுவுமே பண்ண முடியாது. அந்த வண்டு கடிச்சதுனால ராஜாங்கத்துக்கு மயக்க வர நிலைமையில நின்றுகிட்டு இருப்பாரு. கடைசியில போஸ் பார்த்தா முகத்துல முகமுடியெல்லாம் போட்டுக்கிட்டு எப்படியாவது ராஜாங்கத்தை குத்தி சாச்சிடணும் அப்படின்னு சொல்லி கையில கத்தி எடுத்துக்கிட்டு ராஜாங்கத்தை குத்துறதுக்காக வருவான். அதை பார்த்தா தமிழ் பார்த்துருவாங்க. யார் இவன் கத்தி எடுத்துட்டு மாமா குத்துறக்காக வரான் அப்படின்னு சொல்லி வேகமா தமிழ் ஓடி போய் போஸோடைய கையை பிடிச்சிருவாங்க. போஸ் கையை பிடிச்சதும் போஸ் என்ன பண்றது தெரியாம விடுக்கைய அப்படின்னு சொல்லிட்டு போஸ் சொல்லிக்கிட்டு இருக்கையில யாரு நீ எதுக்கு இங்க மாமா குத்த பாக்குற அப்படின்னு சொல்லிட்டு இங்க தமிழ் பார்த்தா அவங்க கூட போராடிக்கிட்டு இருப்பாங்க. அப்பதான் ராஜாங்கம் சேது அப்படின்னு சொல்லிட்டு கத்துவாரு. இங்க ராஜாங்கத்தோடைய சத்தத்தை கேட்டதும் இங்க சண்டை போட்டுக்கிட்டு இருந்த சேது வேகமா ஓடியாருவாரு. சேது ராஜாங்கத்தை பார்க்கையில தமிழ்ச்செல்வி ஒருத்தனை கத்தியை பிடிச்சிருக்கிறத பார்த்துட்டு அவனை போட்டு அடின்னு அடிப்பாரு. அங்கே பார்த்தா போஸ் அடி தாங்க முடியாம பயந்து ஓடவே ஆரம்பிச்சிருவான். என்ன நடக்குதுங்க, யார் இவங்கெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்கையில அப்பதான் சேது ராஜாங்கமும் இதெல்லாம் எதிர்கட்சி ஆளுகளுடைய சதியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கையில சரி வாங்க அந்த பச்சளை மருந்தை தேடிட்டு வேகமா நம்ம வீடு திரும்பணும் அப்படின்னு சொல்லி ராஜாங்கம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. தமிழ்ச்செல்வி, சேது, ராஜாங்கம் 3 பேரும் காட்டுக்குள்ள போய் அந்த பச்சளை செடியும் தேடி கண்டுபிடிச்சிட்டு அதை வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துடுறாங்க.